வெல்கம் டு சந்திர மேக்ஸ். சரி, நம்ம வந்து டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். எந்த மந்த்துக்குடையது அப்படின்னா ஜூலை 2025 ரைட்டா. ஸோ இதுல வந்து கம்ப்ளீட்டா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த ஒரு கரண்ட் அஃபேர் இந்த ஒரு மணி நேரம் வீடியோல வந்து எல்லா டாபிக்குமே, அதாவது முக்கியமான நாட்கள் மற்றும் அதனுடைய கருப்பொருள்கள், அடுத்து முக்கியமான விருதுகள், நியமனங்கள், மாநில செய்திகள், தேசிய அளவிலான செய்திகள், சர்வதேச அளவிலான செய்திகள், விளையாட்டு செய்திகள், அதுக்கடுத்து வந்து பாதுகாப்பு தொடர்பான செய்திகள், புத்தகங்கள் மற்றும் அதனுடைய ஆசிரியர்கள், அடுத்து சமீபத்தில் ரீசெண்டாக இறந்து போன ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு துறை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ரைட்டா. ஸோ இப்போ குமுதினி இலக்கியா அப்படின்றவங்க வந்து இறந்து போனாங்க, அவங்க வந்து எந்த ஒரு பாரம்பரிய நடனத்துக்கூட தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் வரும். ஸோ அதுதான் வந்து ஆபிச்சுரிஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த 10 டாபிக்குமே வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அந்த 100 கொஸ்டினுமே நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா 100 கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் அந்த 100 கரண்ட் அஃபேர்ஸ் கூட தொடர்புடைய ஸ்டாட்டிக்கையும் பார்க்க போகிறோம். அப்படின்றப்ப ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம இது பண்ண போறோம், ரைட்டா, அப்ரோச் பண்ண போறோம். சரி, அதுல முதல் கேள்வி நான் வந்து எப்படி எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா, இது வந்து கொஸ்டின், இதுக்கு அடுத்தது வந்து ஆன்சர் இருக்கு. இந்த ஆன்சர் எப்படி இருக்கும்னா 360 டிகிரில இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கோர்ஸ் அது எந்த ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஹிஸ்டரி ஆகட்டும், ஜாகிரபி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி கவர் பண்ணியிருப்போம்னா 360 டிகிரில தான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் இருக்குதுன்னா அந்த விஷயத்து கூட தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் நம்ம படிக்கிறப்ப இது கேட்குறாங்களோ இல்லையோ, அப்போ இதையும் சேர்த்து நம்ம படிக்கிறப்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள், இப்போ இது படிக்கிறப்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் 10%, இதெல்லாம் சேர்த்து படிக்கிறப்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு 40% 50% ஆயிடுச்சு. ஸோ அந்த என்ன சொல்றது, ஒரு பாசிபிலிட்டிலேருந்து ஒரு ப்ராபபிலிட்டிக்கு போற மாதிரி ஆயிரும், ரைட்டா. ஸோ அப்படின்றப்ப வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்றோம். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது எல்லாம் நம்ம இப்போ எங்கேருந்து எடுத்த நோட்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுடைய டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் வந்து நம்மளுடைய கோர்ஸில் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்தது மட்டும்தான். ஏன்னா நம்ம எழுதணும் அப்படின்னா, நான் வந்து இந்த ஒரு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸை எனக்கு முடிக்கிறதுக்கே வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதனால வந்து ஆனால் நான் நோட்ஸ் இல்லை எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிடுவேன். இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, நான் தமிழில் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. நேஷனல் டாக்டர்ஸ் டே 2025 எப்பொழுது? தேசிய மருத்துவர் தினம் எப்பொழுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜூலை 1. ஸோ நேஷனல் டாக்டர்ஸ் டே வந்து யாருடைய பிறந்த நாள் மற்றும் இறந்த நாளை கொண்டாடுகிறது அப்படின்னா வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிசி ராய் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் இறந்த நாள் ஒரே நாள் தான், சேம் டே. எப்பொழுதுன்னா ஜூலை 1, ரைட்டா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த டாக்டர்ஸ் டே கூட தொடர்புடைய தினம் வந்து என்ன அப்படின்னா செவிலியர் தினம், ரைட்டா, நர்சஸ் டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த நர்சஸ் டே வந்து எப்பொழுதுனா மே 12. ஸோ ஜூலை 1 டாக்டர்ஸ் டே, செவிலியர் தினம் வந்து மே 12, ஆயுர்வேத தினம் வந்து செப்டம்பர் 23, ரைட்டா. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் வந்து ஓசோன் டே வரும். அந்த ஓசோன் டே வந்து எப்பொழுது அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க, சரியா? கமெண்ட் போடுங்க. செப்டம்பர்ல ஓசோன் டே வரும். அந்த ஓசோன் தினம் வந்து எப்பொழுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆயுர்வேத தினம் செப்டம்பர் 23. ஸோ இதே செப்டம்பர் 16 தான் ஓசோன் டே. அதை நான் ஆக்சுவலாக கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ கமெண்ட் வேண்டாம். ஸோ ஓசோன் டே வந்து 16, செப்டம்பர் 16. அடுத்தது வந்து உலக சுகாதார அமைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதெல்லாம் ஹெல்த் கூட தொடர்புடையது தான். 1948 உருவாக்கப்பட்டது. நம்ம சுதந்திரம் 1947 கிடைக்குது. அடுத்த வருஷமே 1948 உருவாக்குறாங்க. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாண்ட்ல தான். ஜெனீவா வந்து எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாண்ட்ல இருக்கு. அங்கதான் என்னுடைய தலைமையகம் இருக்கு. தலைவர் யாருன்னா டெட்ரோஸ் அதானம் கேப்ரியசஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம உடல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான திட்டம் வந்து ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் தான். செப்டம்பர் 23, 2018 ஆயுர்வேத தினமும் இந்த ஆயுஷ்மான் பாரத் கொண்டு வந்த தினமும் ஒரே நாள் தான், ரைட்டா, 2018. இந்த ஆயுஷ்மான் பாரத் திவாஸ்ன்றது எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா ஏப்ரல் 30. அடுத்து வேர்ல்டு ஆஸ்ட்ராய்டு டே. ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது வந்து என்னன்னா சின்ன சின்ன கல், விண்வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல், ரைட்டா. அதற்கான தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூன் 30. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு எங்க இருக்குன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் 4 கிரகங்கள் இருக்குல்ல, அந்த 4 கிரகங்களுக்கு அடுத்து மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில், சரியா.
மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இதுல மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் சின்ன சின்ன கல்லா ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா ஆஸ்ட்ராய்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சுற்றுச்சூழலுக்கு தொடர்புடைய ஒரு சில தினங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னா இவங்க 22, 22, 22 இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்ச் 22, ஏப்ரல் 22, மே 22 வெப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப் WWEB வெப். ஸோ மார்ச் 22 இதை எப்படி வச்சுக்கலாம்னா எம் அப்படியே திருப்பி போட்டோம்னா டபிள்யூ. ஸோ வாட்டர் டே. அடுத்து எர்த் டே ஏப்ரல் 22, பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே வந்து அல்லது பயோடைவர்சிட்டி டே வந்து மே 22. ஜூன் 5 வந்து சுற்றுச்சூழல் தினம் என்விரான்மெண்ட் டே. ஜூன் 8 வந்து ஓஷன் டே. சரியா, ஓஷியன் டே. அதுக்கு அடுத்து வந்து செப்டம்பர் 16 ஓசோன் டே. ஓசோன் டே. அடுத்து எஸ்பிஐ வந்து எஸ்பிஐ நிறுவன தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா இது வந்து ஜூலை 1. ஜூலை 1 1806 வந்து பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்ற ஒரு வங்கியை உருவாக்குறாங்க. அடுத்து 1921 இந்த பேங்க் ஆஃப் கல்கட்டா மற்றும் பேங்க் ஆஃப் பாம்பே மற்றும் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இந்த 3 வங்கியையும் இணைத்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பேர் மாத்துறாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து 1955 வந்து தேசியமயமாக்குறாங்க, நேஷனலைஸ் ஆக்குறாங்க. நேஷனலைசேஷன் ஆக்கி அதுக்கு பேர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு பேரை மாத்துறாங்க. இதனுடைய இப்ப தலைவர் வந்து யாருன்னா செல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி. ரைட்டா, சிஎஸ் செட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் 2025 எந்த நாள்ல வந்து கொண்டாடப்படுகிறதுனா ஜூலை 4. ஜூலை 4. ரைட்டா. ஸோ இந்த ஜூலை 4 வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற ஒரு சில தினங்களும் இருக்கு. கோஆபரேட்டிவ்ஸ் டே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த இது வேண்டாம். ஸோ ஜூலை 1 வந்து டாக்டர்ஸ் டே. அதுக்கடுத்து எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் டே இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து கோஆபரேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் இந்திய அரசியலமைப்புல இது வந்து பாலிட்டியில வந்து பார்ட் 9B இருக்குது கோஆபரேட்டிவ்ஸ். அடுத்த ஆர்டிக் இந்த பார்ட் 9B வந்து ஆர்டிகல் 243 ZHல இருந்து 243 ZT வரைக்கும் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கு. 97வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திட்டம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 மூலியமா கொண்டு வரப்பட்டது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆர்டிகல் 43B அடிப்படை உரிமைகள் வந்து ஆர்டிகல் 19(1)C அதுலயும் இருக்குது. எது அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ்ஸ். அடுத்தது ஒரு செகண்ட். நெல்சன் மண்டேலா இன்டர்நேஷனல் டே 2025 எந்த நாள்ல கொண்டாடப்படுகிறது? சரியா. ஸோ நெல்சன் இதுக்கு இது எந்த தினம் அப்படின்னா வந்து 18 ஜூலை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உயரிய விருது அப்படின்னா பாரத ரத்ன விருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாரத ரத்ன விருதை வந்து 2 ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இந்தியர்கள் அல்லாதவர்கள் 2 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று வந்து 1987 வந்து கான் அப்துல் காஃபர் கான், அவரை வந்து எல்லை காந்தி அப்படின்னு அழைப்பாங்க, ஃப்ரான்டியர் காந்தி, அவர் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு அதுக்கு முன்னாடி அது 1980 வந்து மதர் தெரசா கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இவங்க வந்து ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் தான். ஸோ அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஒன்று வந்து கான் அப்துல் காஃபர் கான், இன்னொன்று 3 வருஷம் கழிச்சு நெல்சன் மண்டேலா. இந்த 2 பேருக்கு தான் மதர் தெரசா அவர்களுக்கு எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1980 கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று நெல்சன் மண்டேலா, இன்னொன்று கான் அப்துல் காஃபர் கான். ஸோ இந்த பாரத ரத்ன விருதை வந்து முதலாக வந்து எப்பொழுது வழங்கப்பட்டதுன்னா 1954. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா RRR. ரைட்டா, ராஜகோபாலாச்சாரி, அடுத்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அடுத்து சர் சி.வி. ராமன். நெக்ஸ்ட் சர்வதேச செஸ் தினம் வந்து எப்பொழுதுன்னா ஜூலை 20. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ஸை வந்து சர்வதேச அளவில் வந்து நிர்வகிக்கும் ஒரு அமைப்பாக இருக்கிறது வந்து என்னன்னா ஃபிடே அப்படின்ற அமைப்பு. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா, இது எப்பொழுது உருவாக்கப்படுகிறதுனா 1924 உருவாக்கப்படுகிறது. தலைமையகம் வந்து லவுசானையில் இருக்குது, சுவிட்சர்லாண்ட்ல. ரைட்டா, தலைவர் வந்து யாருன்னா அர்காடி ஜோக்கோவிச். ஸோ இந்தியாவில் வந்து இப்போ வரைக்கும் எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா 89 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் 89வது யாருன்னா ரோஹித் கிருஷ்ணா. ரைட்டா, 88 இவருங்க 8 ஒரே மாதிரி இருக்கு. இங்கே டி ஒரே மாதிரி இருக்கு, திவ்யா தேஷ்முக். 87 ஹரி கிருஷ்ணா. சரியா, ஹரி கிருஷ்ணா. நெக்ஸ்ட்
இந்தியன் நேஷனல் பிளாக் டே, இந்தியாவில் வந்து தேசிய கொடி தினம் வந்து எப்பொழுதுனா ஜூலை 22, ஜூலை 22. ஏன்னா இந்திய தேசிய கொடியை வந்து இந்தியா எப்பொழுது ஏற்றுக்கொண்டதுன்னா ஜூலை 22, 1947 தான். டிசைன் பண்ணது யாருன்னா பிங்களி வெங்கையா. இதனுடைய ரேஷியோ வந்து 3:2 தான் இருக்கணும். சரியா? 3 வந்து லென்த்தாவும் 2 வந்து பார்த்துட்டீங்கன்னா அகலமாகவும் இருக்கணும். சரியா? சாரி, நீளம் மற்றும் அகலம், லென்த் இஸ் டு பிரெத் ரேஷியோ வந்து 3:2. 3:2 இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் சுதந்திர தினம் அப்போ யார் ஏற்றுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஏற்றுவாங்க. குடியரசு தினம் அப்போ யார் கொடி ஏற்றுவாங்கன்னா பிரசிடென்ட் ஏற்றுவாங்க. சுதந்திர தினம் அப்போ கொடியானது வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு கம்பம் இருக்குதுன்னா கொடி, இந்த கொடி வந்து கீழே வச்சிருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்றுறது யார் ஏற்றுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர். ஆனால் குடியரசு தினம் அப்போ கொடி மேலேயே தான் கட்டப்பட்டிருக்கும். அது ஜஸ்ட் அவிழ்த்து மட்டும் விடுவாங்க. யார் அப்படின்னா பிரசிடென்ட். குடியரசு தினம் வந்து செங்கோட்டையில் நடக்கும். சரி, சுதந்திர தினம் வந்து செங்கோட்டையில நடக்கும். குடியரசு தினம் வந்து கர்த்தாவியா பாத்துல நடக்கும். இதுக்கு வந்து ராஜ்பாத் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அடுத்து, உலக மூளை சுகாதார தினம், வேர்ல்டு பிரெயின் ஹெல்த் டே எப்பொழுது? ஆன்சர் ஜூலை 22, ஜூலை 22. ஸோ பிரெயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க: செரிப்ரம், செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம். இந்த செரிப்ரம் அப்படின்றது நம்ம லேர்ன் பண்றது, படிக்கிறது, எமோஷன்ஸ், பேசுறது, நம்ம சென்ஸ், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. செரிபெல்லம் அப்படின்றது இப்போ நம்ம உட்காந்துருக்கிற போஸ்டர், நடக்கிற போஸ்டர், அதுக்கப்புறம் கை கால்லாம் அசைக்கிறது, மோட்டார் ஸ்கில்ஸ், அப்போ நம்ம பேலன்ஸாக இருக்கிறது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது செரிபெல்லம். பிரெயின் ஸ்டெம்ன்றது நம்ம மூச்சு விடுறது, தூங்குறது, ஹார்ட்டோடைய ரேட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தது நம்ம பிரெயினை வந்து இன்னொரு 3ஆவும் பிரிக்கிறாங்க, ஃபோர் பிரெயின் அப்படின்ட்டு. ஃபோர் பிரெயின் அப்படின்றது செரிப்ரம் இன்க்ளூட் ஆனது, மிட் பிரெயின், அடுத்து ஹின் பிரெயின், இது வந்து செரிபெல்லம், பிரெயின் ஸ்டெம், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆனது. ரைட்டா? செரிப்ரம் வந்து ஃபோர் பிரெயின், மீதி இருக்கிற ரெண்டுமே வந்து ஹிண்ட் பிரெயின். அடுத்து, இன்டர்நேஷனல் மூன் டே வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூலை 20, ஜூலை 20. ஸோ நம்ம மூனை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து நம்ம இங்கே பூமி இருக்குது அப்படின்னா பூமியை தான் வந்து நிலா சுத்திக்கிட்டு இருக்குது. கரெக்டா? ஸோ பூமியை வந்து நிலா சுத்துது. ஸோ அந்த சுத்துற நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பூமிக்கும் நிலாவுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிரும். ஒரு சில நேரத்தில் பூமிக்கும் நிலாவுக்குமான டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும். அதிகமாக இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை என்னன்னு அழைப்பாங்கன்னா அப்போஜி அப்படின்ட்டு அழைப்பாங்க. கம்மியாக இருக்கிறப்ப அது வந்து பெரிஜி அப்படின்ட்டு அழைப்பாங்க. இதே தான் நம்மளுடைய பூமிக்கும் சூரியனுக்கும். அதிகமாக இருந்தால் அஃபீலியான் அப்படின்னு அழைப்பாங்க, கம்மியாக இருந்தால் பெரிஹீலியான் அப்படின்ட்டு அழைப்பாங்க. நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற ஒரு தோராயமான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 3,84,400 கிலோமீட்டர். ரைட்டா? அப்ராக்சிமேட்டா. அடுத்து, நம்மளுக்கு இந்த சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா? ஸோ அந்த சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா இருக்கும். லூனார் எக்லிப்ஸ் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஸோ லூனார் எக்லிப்ஸ் அப்போ வந்து சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் எர்த் இருக்கும். ரைட்டா? இங்கே வந்து SME, இங்கே SEM, செம். இதுல இப்ப இந்த சூரியனுடைய ஒளி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிலாவில் ஃபுல்லா தெரியும். அது ஒளியானது வந்து பூமிக்கு இந்த சைடு மட்டும்தான் டார்க்கா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரொம்ப டார்க்கா இருக்கிற ஏரியாஸை வந்து அம்ப்ரா அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்ப டார்க்கா இருக்கிற ஏரியாஸை அம்ப்ரான்றாங்க. லைட்டா டார்க்கா இருக்கிறத பெனம்ப்ரா அப்படின்றாங்க. இப்ப இங்க வந்து லூனார் எக்லிப்ஸ் அப்போ வந்து பூமி வந்து ஃபுல் வெளிச்சமும் பூமிக்கு படும். ஸோ அப்போ நிலா கம்ப்ளீட்டா மறைஞ்சிடும். ஏன்னா வந்து பூமியை விட நிலா சின்னது தான். நிலா கம்ப்ளீட்டா மறைஞ்சிடும். அப்ப இந்த டார்க்கான ரீஜியனை அம்ப்ரா, லைட்டான ரீஜியனை பெனம்ப்ரா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அடுத்து, இன்கம் டேக்ஸ் டே 2025, வருமான வரி தினம் வந்து எப்பொழுது அப்படின்னா ஜூலை 24, ஜூலை 24. ஸோ ஜூலை 1 வந்து ஜிஎஸ்டி தினம், ஜிஎஸ்டி தினம். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து வரியை வந்து நேர்முக வரி, அதுக்கப்புறம் மறைமுக வரின்னு பிரிச்சிருக்காங்க. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இந்த மாதிரி. இந்த மறைமுக வரி வந்து எக்ஸ்கியூஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். எக்ஸைஸ் டியூட்டி, CU கஸ்டம் டியூட்டி, SE சர்வீஸ் டேக்ஸ், அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், இது எல்லாமே இருக்குது. அடுத்து, கார்கில் விஜய் திவாஸ் 2025 எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூலை 26. கார்கில் போர் எப்போ நடந்துச்சுன்னா 1919 நடந்துச்சு. ஸோ அந்த கார்கில் போறப்ப மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தான் ஆபரேஷன் விஜய். அடுத்தது, ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டா அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசென்ட்லி த டென்யூர் ஆஃப் சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். அதாவது நம்ம சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வந்து ஒரு போர்டு இருக்கு. அதனுடைய சேர்மனுடைய பதவி காலத்தை நீட்டிச்சு வச்சிருக்காங்க. அவருடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க, ரவி அகர்வால்.
நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்தியாவில் வந்து டேக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இன்டைரக்ட்னு பிரிக்கிறாங்க. ஐடி ப்ராப்பர்ட்டிலாம் வந்து டைரக்ட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ் எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஆர்பிஐனுடைய புதிய நிர்வாக இயக்குனர் வந்து யார் அப்படின்னா கேசவன் ராமச்சந்திரன். ஆர்பிஐ ஏப்ரல் 1, 1935 கொல்கட்டாவில் உருவாக்குறாங்க. இதனுடைய தலைமையகத்தை 1937 மும்பைக்கு மாத்துறாங்க. இப்ப ஆளுநரா சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்கிறாரு. 1935 எந்த சட்டத்தின் மூலியமா உருவாக்குறாங்கன்னா ஆர்பிஐ சட்டம் 1934 சட்டத்துக்கு கீழே உருவாக்குறாங்க. ஸோ ஆர்பிஐல வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கு. மானிட்டரி அப்படின்னாலே மணியை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு பாலிசிக்கான ஒரு கமிட்டி. இவங்க தான் வந்து இந்தியாவில் எதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெப்போ விகிதம் அப்படின்றது இப்போ நார்மலாக ஒரு வங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த வங்கியாக வேணாலும் இருக்கும். எஸ்பிஐ வங்கியாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி வங்கியாக இருந்தாலும் சரி, கேவிபி வங்கியாக இருந்தாலும் சரி, இந்தியன் வங்கி எந்த வங்கியாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு வங்கி இருக்குது இந்த பக்கம். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் தான் எஸ்பிஐ எழுதியிருக்கேன். ஸோ எஸ்பிஐ இருக்கு, ஆர்பிஐ இருக்குன்னா ஆர்பிஐ எஸ்பிஐக்கு காசு கொடுக்குது, ஒரு வட்டி விகிதத்தில் கொடுக்குது. அந்த வட்டி விகிதம்னா ரெப்போ விகிதம். இப்போ ரெப்போ விகிதம் எவ்வளோன்னா 5.50% இருக்கு இப்போ. அடுத்து ரிவர்ஸ் ரெப்போனா இப்போ எஸ்பிஐ வங்கி ஆர்பிஐக்கு காசு கொடுக்குது, அது ஒரு வட்டி விகிதத்தில் கொடுக்கும், அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ 3.35%. இப்போ எப்பொழுதுமே, இப்பன்றது கிடையாது, எப்பொழுதுமே ரெப்போ அதிகமாக இருக்குமா ரிவர்ஸ் ரெப்போ அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரெப்போ தான் அதிகமாக இருக்கும். அடுத்து ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்றது என்னன்னா, லிக்விடிட்டி அப்படின்றது பணப்புழக்கம். ஸோ லிக்விடிட்டி இதில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எஸ்பிஐ வங்கி இருக்குல்ல, எஸ்பிஐ வங்கியில இருக்கிற விஷயத்திலேயே 18%, அந்த 18% வந்து காசு மற்றும் தங்கம், அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இந்த மூணுத்தையும் வந்து அந்த பேங்க்லயே வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த வங்கிக்குள்ளேயே வச்சுக்கணும். அது வந்து 18%. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது எஸ்பிஐ வங்கி ஒரு குறிப்பிட்ட சதவீதம், 3% காசு, நல்லா தெரியும் இங்க காசு மட்டும்தான் ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாத்துக்கும் சதவீதம் வந்து இது ரீசெண்டா அப்டேட் ஆனது தான், இதை நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது ஸோ ஆர்பிஐ மாதிரியே வந்து இப்போ ஆர்பிஐ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெகுலேட்டர்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளுக்கும் ரெகுலேட் பண்ணும். அதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபிக்ஸ் பண்ணும். அது மாதிரி வந்து ஒரு சில ரெகுலேட்டர்ஸ் இருக்காங்க. நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஷாஜி கேவி தான் தலைவர். செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, டுஹின் கண்டபாண்டே தலைவர். இர்டா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அஜய் சேத் தலைவர். பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, சிவசுப்ரமணியன் ராமன் தலைவர். அடுத்து காமன்வெல்த் யூத் பீஸ் அம்பாசிடரா வந்து தேர்வானது யார் அப்படின்னா சுகன்யா சோனோவால். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் வந்து இ ஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பையினுடைய பிராண்ட் தூதராக வந்து தேர்வாயிருக்கிறாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் பைலட் இந்த இந்திய நேவி, இந்திய கடற்படையில் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னா வந்து ஆஸ்தா புனியாம். இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் தளபதி வந்து தினேஷ் கே திரிபாதி, துணைப்படை தளபதி வந்து சஞ்சய் வத்சாயன். இந்திய கடற்படை தினம் வந்து டிசம்பர் 4, ராணுவ தினம் ஜனவரி 15, ஜனவரி 14 வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே. சரியா? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வெட்டரன்ஸ் டே. அடுத்து இந்திய விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8, கடலோர காவல்படை தினம் வந்து பிப்ரவரி 1. கடலோர காவல்படை தினம் வந்து இது இந்திய கடலோர காவல்படை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1977 உருவாக்கப்பட்டது. அடுத்தது ஸோ ஜிபி பிர்லா மெமோரியல் விருது வந்து எந்த இஸ்ரோ தலைவருக்கு வழங்கப்பட்டதுன்னா இப்ப இஸ்ரோவின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் வி நாராயணன் அவர்கள் தான். இஸ்ரோ ஆனது ஃபுல் விரிவாக்கம் என்ன? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ 1969 ஆகஸ்ட் 15 உருவாக்கப்படுகிறது. தலைமையகம் வந்து பெங்களூருல இருக்குது. அடுத்து உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்துட்டீங்கன்னா மிக நீண்ட கால முதல்வராக பணியாற்றி கொண்டிருப்பது யார் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் அவர்கள் தான். உத்தரப்பிரதேசனுடைய தலைநகரம் வந்து லக்னோ. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, சட்டசபை. ஆனால் இந்தியாவில் ஒரு 6 மாநிலங்களுக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எம்எல்ஏ அப்படின்றோம். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏ. இதுவே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய உறுப்பினர்களை எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ டோட்டலா 6 மாநிலங்களுக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. அதுக்கு ஷார்ட்கட் வந்து தும்காப். தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், பீகார். ஓகே, இந்த 6 மாநிலங்களுக்கு மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. அடுத்து
ரிசர்வ் வங்கியினுடைய சென்ட்ரல் போர்டுக்கு இயக்குனரா வந்து யாரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அனுராதா தாக்கூர் அவர்களை. அஜய் சேத் வந்து இர்டாய் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரியினுடைய தலைவர், சஞ்சய் மல்ஹோத்ரா ஆர்பிஐனுடைய தலைவர். ஆர்பிஐ வந்து ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷனால் உருவாக்கப்பட்டது. இதற்கு இன்னொரு பெயர் வந்து ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் பினான்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கிக்கு 4 துணை ஆளுநர்கள் இருக்கிறாங்க. எம் ராஜேஸ்வர் ராவு, சுவாமிநாதன் ஜானகிராமன், டி ரவிசங்கர், பூனம் குப்தா. இந்த 4 பேருமே துணை ஆளுநர்கள். அடுத்து நம்ம மால்தீவ்ஸ் இருக்கு, அதாவது மால்தீவ்ஸினுடைய 60வது சுதந்திர தினத்திற்கு யாரை வந்து சீஃப் கெஸ்டா அழைத்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்களை தான். மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் மால்தீவ்ஸினுடைய தலைநகரம் வந்து மாலே. கரன்சி எந்த கரன்சியை யூஸ் பண்ணுவாங்கன்னா ருஃபியா. இங்க வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி வந்து எக்குவெரின். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, மினிஸ்ட்ரி, அதாவது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஒரு அமைச்சகம் இருக்கு. அது வந்து ஒரு செயலியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, ஆப். ஸோ அந்த ஆப்புக்கு வந்து யுனைடெட் நேஷன் வேர்ல்டு சம்மிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல வந்து ஒரு விருதை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த செயலியினுடைய பெயர் வந்து என்னன்னா மேரி பஞ்சாயத் அப்படின்ற ஒரு செயலி. பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் 73வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கொண்டு வந்தாங்க. அமல்படுத்தப்பட்டது 93. பார்ட் 9ல இருக்குது, 11வது அட்டவணையில இருக்குது, 29 ஐட்டம் வந்து இதுல இருக்குது. பார்ட் 9ல 243 இருந்து 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் தான். அடுத்து ஒன்ஸ் எலிஃபன்ட்ஸ் லிவ்டு ஹியர் அப்படின்ற ஒரு நூலுக்காக பென் டிரான்ஸ்லேட் விருதை வந்து யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் கீதாஞ்சலி ஸ்ரீ. கீதாஞ்சலி ஸ்ரீ அவர்கள் தான் டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாங்க. பானு முஸ்தாக் வந்து ஹார்ட் கிளாம்ப் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ரைட்டா? எந்த மொழியிலன்னா கன்னட மொழியில. இத ஆங்கில மொழியில வந்து மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா தீபா பஷ்தி. அடுத்து இந்திய ராணுவம் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த வகையான ஹெலிகாப்டர்ஸை வந்து ஜூலை 2025 வாங்கினாங்க அப்படின்னா அப்பாச்சி AH-64E ரக ஹெலிகாப்டர்ஸ். அடுத்து பொனாலு அப்படின்ற பண்டிகை வந்து எந்த மாநிலத்துல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தெலுங்கானால தான் ஆரம்பிச்சிருக்காங்க, தெலுங்கானா. அடுத்தது நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி IICT அதனுடைய முதல் கேம்பஸ் வந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, முதல் வளாகம் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்குதுன்னா அது மும்பையில தான் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ரேஷன் கடை இருக்குல்ல, ரேஷன் கடையில வந்து ஃபேஸ் ஐடி ஆத்தென்டிகேஷன், அதாவது நம்ம மூஞ்சை வந்து ஸ்கேன் பண்ணி பொருள்களை கொடுக்கறது வந்து ஆரம்பிச்ச முதல் மாநிலம் வந்து எது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து recently Union Minister Amit Shah inaugurated newly established headquarters of Turmeric Board in which state? அதாவது மஞ்சள் வாரியத்தினுடைய புதிய தலைமையகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா தெலுங்கானால இருக்கக்கூடிய நிசாமாபாத்ல இருக்குது, நிசாமாபாத். அடுத்து எந்த மாநில அரசு வித்ய சக்தி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம். வித்ய சக்தி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவினுடைய முதல் மரத்தாலேயே செய்யப்பட்ட குருத்வாரா. ரைட்டா? அந்த குருத்வாரா பேர் வந்து ஸ்ரீ நானக் நிவாஸ். அது எந்த மாநிலத்துல கட்டியிருக்காங்கன்னா குருத்வாரா அப்படின்றது மேக்சிமம் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல தான் இருக்கும், பஞ்சாப், சீக்கியர்களின் புனித இடம். அடுத்து இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஸ்ட்ரோ டூரிசம் ஃபெஸ்டிவலை வந்து யார் வந்து நடத்தினாங்க அப்படின்றத கேட்கறாங்க. ஆஸ்ட்ரோ டூரிசம் ஃபெஸ்டிவல் யார் நடத்தினாங்க? லடாக் தான் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ரயில் டனல், ரயில்வே சுரங்கப்பாதை, கிட்டத்தட்ட ஒரு 14.5 கிலோமீட்டர் நீளமுடையது. அது எந்த மாநிலத்தில் தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான், உத்தரகாண்ட். அடுத்து இந்தியாவினுடைய முதல் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல், இந்தியாவினுடைய முதல் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஒரு ஏரியில நடந்துச்சுன்னா தால் ஏரியில நடந்துச்சு. தால் ஏரி, சிலிக்கா ஏரி ஒடிஷால இருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய நல்ல தண்ணி ஏரி வந்து ஊலாரி ஏரி. இந்தியாவிலே மிகப்பெரிய உப்பு தண்ணி ஏரி வந்து சாம்பார் ஏரி ராஜஸ்தான்ல இருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய உவர்நீர் ஏரி, நல்ல தண்ணி மற்றும் உப்பு தண்ணி எங்க இருக்குதுன்னா ஒடிஷால இருக்கு, சிலிக்கா ஏரி. அடுத்து சோ மராத்தா போராளியான பேஷ்வா பாஜிராவோ 1, முதலாம் பாஜிராவோனுடைய சிலையை வந்து எந்த இடத்துல தொடங்கி வச்சாங்கன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி புனேல, NDA புனே. அடுத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்வதற்காக சக்தி ஸ்ரீ என்ற சிறப்பு திட்டத்தை வந்து எந்த மாநில அரசு முடிவு செய்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சக்தி ஸ்ரீ. இது எந்த மாநில அரசுனா ஒடிஷா. ஆன்சர் ஒடிஷா. அடுத்து
வேர் வாஸ் மகிழா ஆரோக்கியம் கக்ஷ் இனாகிரேட்டட் டு ப்ரொமோட் உமன்ஸ் வெல்பீயிங் இன் கவர்மெண்ட் ஒர்க் ஸ்பேஸ். அரசு பணியிடங்களில் பெண்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக மகிழா ஆரோக்கியம் கக்ஷ் என்று எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா வந்து ஆன்சர் நியூ டெல்லி. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட், which state is set to become the first Indian state to launch a mining tourism project? மைனிங் டூரிசம், அதாவது சுரங்க சுற்றுலா திட்டத்தை தொடங்கும் முதல் இந்திய மாநிலமாக மாறியது எது அப்படின்னா ஜார்க்கண்ட். ஆன்சர் ஜார்க்கண்ட். அடுத்தது, ஸோ ஆனமலை புலிகள் சரணாலயத்துல வந்து ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டரை கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா, ஆனமலை புலிகள் சரணாலயத்துல. அடுத்தது, இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ரோடு சேஃப்டி ப்ராஜெக்டை வந்து யார் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். அடுத்து, இந்தியாவுடைய மிகப்பெரிய அனிமல் ஓவர் பாஸ் காரிடர், சரியா, விலங்கு மேம்பாலம் வந்து எங்க திறக்கப்பட்டது அப்படின்னா டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வேல தான் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்து, ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிட்டு, ரைட்டா, டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நோயை வந்து கண்டறிவதற்காக ஒரு கிட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா நீப்பா வைரஸ்க்காக. நீப்பா வைரஸை கண்டறிவதற்காக ஒரு டெஸ்ட் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி புனே. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி புனே. அடுத்து, எந்த ஒரு ஹைவேல வந்து இந்தியாவுடைய முதல் டெடிகேட்டட் வைல்ட் லைஃப் காரிடர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்தா டெல்லி மும்பை ஹைவே தான். டெல்லி மும்பை ஹைவே. அடுத்து, ஒரு ஆப்பை ஒன்று உருவாக்கியிருக்காங்க, ரைட்டா, ஒரு மொபைல் ஆப். அந்த மொபைல் ஆப் வந்து என்னன்னா இந்த ரயில்வே சர்வீசஸ்லாம் இருக்குது இல்லை, அதாவது ஐஆர்சிடி டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், ஃபுட்டு புக் பண்ணுறதாகட்டும், எல்லாமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் மாடர்னைஸ் பண்ணி ஒரு ஆப்பை வந்து இந்திய ரயில்வே அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டிருக்கிறாரு. அது அந்த செயலியினுடைய பெயர் வந்து என்னன்றதை கேட்டிருக்காங்க, ரயில் ஒன் அப்படின்ற ஒரு செயலி, ரயில் ஒன். அடுத்து, ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சாச்செட் சிஸ்டம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க டு சென்ட் ரியல் டைம் டிசாஸ்டர் அலர்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. இந்தியா முழுவதும் வந்து ஏதாச்சும் மிகப்பெரிய ஒரு பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அது எச்சரிக்கைகளை அனுப்புவதற்காக சாச்செட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து எந்த அமைப்பு உருவாக்கியது அப்படின்னா சிடாட், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமெட்டிக்ஸ். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். அடுத்து, ஸோ யார் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து அர்பன் லோக்கல் பாடிஸினுடைய முதல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸை ஆரம்பிச்சு வச்சது யார் அப்படின்னா மக்களவையினுடைய சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள். அடுத்தது, பெங்களூரு நகர பல்கலைக்கழகம் வந்து யாரும் எந்த முன்னாள் பிரதமரின் பெயரால் மறுபெயரிடப்பட்டது அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பேரை வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க, ரைட்டா, பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி. அடுத்து, உத்தரப்பிரதேசனுடைய முதல் ஆயுஷ் பல்கலைக்கழகம். ஆயுஷ் அப்படின்றது வந்து AYUSH. இதுல ஏனா ஆயுர்வேதம், ஒய்னா யோகா மற்றும் நேச்சுரோபதி, யூனா உனானி, எஸ்னா சித்தா, ஹெச்னா ஹோமியோபதி. ஸோ ஆயுஷ் பல்கலைக்கழகம் கோரக்பூர்ல வந்து யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் தான். அடுத்தது, ஸோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளரான சுபான்ஷு சுக்லா அவர்கள், ரைட்டா, இந்தியன் ஆஸ்ட்ரோனட்டான சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளிக்கு போனாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் விண்வெளியில இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரேடியோ சர்வீஸ் மூலியமாக வந்து அவர் வந்து தொடர்பு கொண்டார். அந்த ரேடியோ சர்வீஸுடைய பெயர் தான் என்னன்றது கேட்குறாங்க, அமெச்சர் ரேடியோ, அதாவது ஹேம் ரேடியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து, நியூஸ்ல காணப்பட்ட கிரெமிட்டியாஸ் அப்படின்றது எந்த ஒரு மக்கள் குழுவை வந்து குறிக்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, எந்த மக்களை குறிக்கிறது அப்படின்னா பிரிட்டிஷ் காலனிகளுக்கு அனுப்பப்பட்ட இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களை குறிக்கிறது தான் கிரெமிட்டியாஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க, கிரெமிட்டியாஸ். அடுத்தது, பீமா சகி யோஜனா அப்படின்றது எந்த ஒரு அமைப்பினுடைய நடவடிக்கை, அதாவது முயற்சி அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எல்ஐசியினுடைய லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. எல்ஐசியினுடைய ஒரு முயற்சி தான் வந்து பீமா சகி யோஜனா. அடுத்து, லம்பி ஸ்கின் டிசீஸ். லம்பி அதாவது கட்டித்தோல் நோய் அப்படின்றது வந்து எந்த இனத்தில் வந்து ஏற்படுகிறது அப்படின்னா முக்கியமா கால்நடைகள் தான், கால்நடைகள். அடுத்து,
2025 வந்து இந்தியா வந்து பெட்ரோல்ல எவ்வளவு எத்தனால் பிளெண்டிங் வந்து பண்ண போகுது, அதாவது பெட்ரோல்ல எவ்வளவு எத்தனை சதவீத எத்தனால வந்து கலக்க போறாங்க. ஏன்னா இப்ப 100% பெட்ரோல் இருக்குதுன்னா அந்த 100% பெட்ரோல்ல எத்தனை சதவீத எத்தனால வந்து கலக்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்கன்னா 20% எத்தனால கலக்க போறாங்க. ஸோ உத்தரப்பிரதேசனுடைய எந்த நகரம் வந்து இந்தியாவினுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக மாறப்போகுது அப்படின்னா லக்னோ. லக்னோ. அடுத்து ஸோ கிட்டத்தட்ட 46 வருடங்கள் கழிச்சு எந்த இடத்துல வந்து லாங் பில்ட் புஷ் வார்ப்ளர் பறவை அப்படின்ற ஒரு பறவை 46 வருடங்கள் கழிச்சு தென்பட்டிருக்குதுன்னா லடாக்ல. எங்க காணப்பட்டதுன்னா லடாக்ல 46 வருடம் கழிச்சு. ஈஸ்ராம் அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து எந்த அமைச்சகம் வந்து வெளியிட்டது தொடங்கியுள்ளதுன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். அடுத்து காவ்ரி அப்படின்ற பண்டிகை வந்து ராஜஸ்தானினுடைய எந்த கம்யூனிட்டினால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பீல் அப்படின்ற ஒரு சமூகம், பீல் சமூகம், காவ்ரி பண்டிகை. அடுத்து எந்த இடத்துல வச்சு இந்திய ராணுவத்தினுடைய மிலிட்ரி ட்ரில், அதனுடைய பேர் வந்து எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் நடந்துச்சு அப்படின்னா எந்த இடம்னா அருணாச்சல பிரதேசத்துல வச்சு நடந்திருக்குது. அடுத்து ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து எந்த ஒரு காரணியால் ஏற்படுகிறது, சரியா, எந்த ஏஜென்ட்னால் ஏற்படுகிறது அப்படின்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்து ஒரு வைரஸ்னால ஏற்படுகிறது, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். அடுத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து யுனைடெட் கிங்டம் போயிருந்தப்போ வந்து யாருக்கு வந்து ஒரு மரக்கன்றை வந்து வழங்கினார் அப்படின்னா 3ஆம் கிங் சார்லஸ் அவர்களுக்கு. 3ஆம் கிங் சார்லஸ். இந்தியாவுக்கும் யூகேக்கும் வந்து ராணுவ ரிலேட்டடா இருக்கிற பயிற்சி வந்து அஜய வாரியர், கடற்படை பயிற்சி வந்து கொங்கன், விமானப்படை பயிற்சி வந்து இந்திரதனுஷ். இது வந்து இந்தியாவுக்கும் யூகே யுனைடெட் கிங்டமுக்கும் இருக்கிற பயிற்சிகள், ராணுவ பயிற்சிகள். அடுத்து எந்த நாட்டில் வந்து உலகத்திலேயே முதல் ஜெட் பவர்டு ஃபிளையிங் ஹியூமனாய்டு ரோபோட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. முதல் ஜெட் பவர்டு ஃபிளையிங் ஹியூமனாய்டு ரோபோட் எங்க அப்படின்னா இட்டாலி. உலகத்திலேயே முதல் சிலிக்கானே இல்லாத கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குன நாடு வந்து அமெரிக்கா. இந்தியாவினுடைய சிலிக்கான் நகரம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா பெங்களூருவை சொல்லுவாங்க. அடுத்து ஸோ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து என்னன்னா, அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பொருள்கள், ஆல்ரெடி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வர்த்தகம் இருக்கக்கூடாது பேன் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்டா. ஸோ அதை மீறி வந்து பாகிஸ்தான்ல இருந்து உருவாக்கப்பட்ட பொருட்களை வந்து கொண்டு செல்லும் இந்த கண்டெய்னரை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த நடவடிக்கையின் பெயர் வந்து என்ன அப்படின்னா ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட். நடவடிக்கையின் பெயர் வந்து என்னன்னா ஆபரேஷன் டீப் மேனிஃபெஸ்ட். அடுத்து மவுண்ட் எல்பிரஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மலைச்சிகரம் இருக்குது. அந்த மலைச்சிகரத்தை ஏறிய இளைய மலை ஏறுபவர் யார் அப்படின்னா தேஜ்பீர் சிங். இந்த மவுண்ட் எல்பிரஸ் வந்து எங்க இருக்குதுன்னா ரஷ்யால இருக்குது. இந்த மவுண்ட் எல்பிரஸ் வந்து எந்த ஒரு மலை தொடர்ல இருக்குதுன்னா காக்கசஸ் மலை தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு மலை தான் வந்து அது மவுண்ட் எல்பிரஸ். ஸோ நம்ம 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய உயரிய சிகரங்கள் வந்து ஆசிய கண்டத்துல பொறுத்த வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்ட், தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது மவுண்ட் அக்கான்காகுவா, வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தெனாலி, இதுக்கு மெக்கன்வி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. ஆப்பிரிக்காவுக்கு கிளிமஞ்சாரோ, ஐரோப்பாவுக்கு எல்பிரஸ், அண்டார்டிகாவுக்கு வின்சன் மேசிவ், ஒஷியானியானா ஆஸ்திரேலியா புங்கக் ஜெயா. அடுத்தது which group of nations launched at sea observer mission to boost maritime cooperation? கடல்சார் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக கடல் பார்வையாளர் பணியை எந்த நாடுகள் வந்து தொடங்கியது அப்படின்னா குவாடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள் சேர்ந்து இந்த 4 நாடுகள் தான் குவாட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குவாடினுடைய விரிவாக்கம் வந்து குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். வாண்டன் மட் வால்கனோ எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா தாய்வான்ல அமைந்துள்ளது. இங்க பாருங்க, வானு, இங்கேயும் வானு, வாண்டன், தாய்வானு. 10வது குவாட் ஃபாரினர்ஸ் மீட்டிங் வந்து எந்த நாட்டில் வச்சு நடந்துச்சு அப்படின்னா வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவினுடைய தலைநகரமான வாஷிங்டன் டிசியில வச்சு நடந்திருக்கு 10வது குவாட் ஃபாரினர்ஸ் மீட்டிங். குவாட் என்ன சொன்னா குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக். அடுத்து which has become the first country in Amazon region to be certified malaria free by the World Health Organization? உலக சுகாதார அமைப்பினால் மலேரியாவே இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட அமேசான் காடுகள் இருக்குல்ல, அமேசான் காடுகள் அமைந்திருக்கக்கூடிய நாடுகளில் முதல் நாடாக எந்த நாடு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது சுரினாம். சுரினாமுடைய தலைநகரம் வந்து பாராமரிபோ, பிரேசில் தலைநகரம் பிரசீலியா, கென்யா தலைநகரம் நைரோபி, பொலிவியா தலைநகரம் சுக்ரே.
அடுத்து எந்த நாடு வந்து தன்னுடைய முதல் ஹவுஸ்ஹோல்டு இன்கம் சர்வே அப்படின்றது, அதாவது வீட்டு வருமான கணக்கெடுப்பை வந்து தொடங்க உள்ளதுன்னா இந்தியா தான் ஆரம்பிக்க போறாங்க. அடுத்து எந்த நாடு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் கவர்மெண்ட்டை வந்து அபிஷியலா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து இப்ப ஆட்சி செய்யறது தாலிபான் கவர்மெண்ட் தான். அடுத்து பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதனுடைய பிரிக்ஸினுடைய 17வது பதிப்பு வந்து 2025 நடக்க போகுது. உச்சி மாநாடு அது எந்த இடத்துல வச்சு நடக்க போகுதுன்னா பிரேசில். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பிரேசில்ல வச்சு நடக்க போகுது. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்குல்ல, ரீசெண்டா ஒரு நாட்டுல வந்து அவங்களுடைய பிசினஸே கம்ப்ளீட்டா மூடிட்டாங்க. அது எந்த நாடுன்னா பாகிஸ்தான்ல தான் மூடிட்டாங்க, பாகிஸ்தான். அடுத்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள், சரியா, அதாவது 5 நாடுகள்ல வந்து அவங்க அமெரிக்கால இருந்து கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்கு வந்து இல்லீகலா வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்கள எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த 5 நாடுகளுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே 5 நாடுகள்ல இருந்து அமெரிக்காக்கு இல்லீகலா வந்தவங்களை வந்து ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது எந்த நாட்டுக்குன்னா எஸ் வாத்தினிக்கு. ஆக்சுவலா இங்க பாருங்க, இங்க நான் என்ன எழுதியிருக்கேன்னா எக்ஸ்ன்ற ஒரு நாடு இருக்கு, ஒய்ன்ற ஒரு நாடு இருக்கு, சரியா. எக்ஸ்ன்ற நாட்டுல இருந்து ஒய்ன்ற நாட்டுக்கு போனாங்க அப்படின்னா இங்க இருந்து போறப்ப அவங்க வந்து எமிகிரண்ட், அங்க போய் சேர்றப்ப அவங்க வந்து இமிகிரண்ட். இங்க பாருங்க எண்டு எக்ஸிட் ஆகுறாங்க, ஸோ எண்டு எமிகிரண்ட். இங்க உள்ள போறாங்க, இன்னா உள்ள போறாங்க, ஸோ இமிகிரண்ட், சரியா. எமிகிரண்ட்டுக்கும் இமிகிரண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இமிகிரண்ட்னா போறாங்க, ரைட்டா. டிபோர்ட்டட், இமிகிரண்ட்னா போறாங்க, அங்க போய் சேர்றது. எமிகிரண்ட் அப்படின்னா இங்க இருந்து விடைபெறது, ரைட்டா, அவங்க எமிகிரண்ட். அடுத்து எந்த நாடு வந்து மெய்நிகராக 4வது பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ், 4வது பிம்ஸ்டெக் பேரிடர் மேலாண்மை பயிற்சி 2025 மெய்நிகராக நடத்திய நாடு எது அப்படின்றத கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் நடத்தியிருக்குது. அடுத்து ஸோ எந்த நாடு வந்து யுனெஸ்கோ இருக்குல்ல, யுனெஸ்கோனுடைய விரிவாக்கம் என்ன சொல்லியிருக்கேன், யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இந்த யுனெஸ்கோல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வெளியேற போறோம் அப்படின்ட்டு 3வது தடவை அறிவித்த நாடு வந்து எது அப்படின்னா அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்கா. யுனெஸ்கோ எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945 16 நவம்பர் உருவாக்கப்பட்டது. பாரிஸ்ல வந்து அதனுடைய தலைமையகம் இருக்குது. ஆட்ரே அசௌலே அவங்க தான் வந்து தலைவராக இருக்கிறாங்க யுனெஸ்கோ. அடுத்து எந்த நாடு வந்து முதலாக ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி, பாரம்பரிய அறிவு டிஜிட்டல் நூலகத்தை எந்த நாடு தொடங்கியது அப்படின்னா இந்தியா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. அடுத்து இந்த IUCN ரொம்ப முக்கியம், ரைட்டா. அதாவது IUCN வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ் 2025. IUCN அதனுடைய விரிவாக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அதனுடைய இந்த கன்சர்வேஷன் காங்கிரஸ் மாநாட்டை எந்த நகரம் நடத்த போகுது அப்படின்னா அபுதாபி. சரி, இந்த IUCN விரிவாக்கம் வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, எங்க இதனுடைய தலைமையகம் இருக்குன்னா கிளாண்ட் எங்க இருக்கு, சுவிட்சர்லாந்துல இருக்கு. எப்பொழுது உருவாக்கப்பட்டது, 1948. இதே 1948 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து யுனெஸ்கோ வந்து உருவாக்கப்பட்டது. யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம் 1945. யுனெஸ்கோ வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945 பாரிஸ்ல உருவாக்கப்பட்டது, சரியா. பாரிஸ்ல தான் தலைமையகம் இருக்கு. யுனெஸ்கோ விரிவாக்கம் யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். IUCN வந்து 1948. யார் தலைவர் அப்படின்னா ரசன் அல் முபாரக். இந்த IUCNல தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகள் மற்றும் அனைத்து இந்த மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து ரெட் லிஸ்ட்ல வச்சு பிரிக்கிறாங்க. ரெட் லிஸ்ட் அப்படின்றது வந்து இப்ப ஒரு புலின்னு ஒரு டைகர் அல்லது லயன் அல்லது சீத்தா, இந்த மாதிரி எந்த இனம் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து அழிந்து கொண்டிருக்கும் இனமாக இருக்குதா அல்லது அழிந்த இனமாக இருக்குதா, இல்ல அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்குதா, இல்ல எந்த அளவுக்கு வந்து அதற்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து பிரிக்கிறாங்க. வல்னரபிள், அதுக்கப்புறம் எக்ஸ்டிங்க்ட், அதுக்கப்புறம் வந்து என்டேஞ்சர்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ரெட் லிஸ்ட்டை வச்சு டோட்டலா 9 கேட்டகரி இருக்கு. அதெல்லாம் பிரிக்கிறது யாருன்னா இந்த IUCN தான். அடுத்து ஸோ வைஃபெக்ஸ், அதாவது வின்டர் ஃபாக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து வழிநடத்தும் நிறுவனம் வந்து எது அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டியாரலஜி தான்.
இஸ்ரோ வந்து 1969 ஆகஸ்ட் 15 உருவாக்கி இருக்கிறாங்க. பெங்களூர்ல தலைமையகம் இருக்கு. வி நாராயணன் தான் தலைவர். அடுத்து டைஃபூன் பிளாக் 4, அது வந்து ஒரு ஹைப்பர்சானிக் பேலிஸ்டிக் ஏவுகணை. இது எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டதுன்னா டைஃபூன், டி. ஸோ அப்போ ஆன்சர் டி, டர்க்கி. டர்க்கிக்கு இப்போ பேர் மாற்றிட்டாங்க, துருக்கியே அப்படின்ற ஒரு பேர் தான். அடுத்து இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து லேண்ட்மார்க் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. இந்தியாவும் எந்த நாடும் இணைந்து லேண்ட்மார்க் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவும் யுனைடெட் கிங்டமும் சேர்ந்துதான். அடுத்து எந்த நாடு இப்ப ரீசெண்டா உலகத்திலே மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டத்தை வந்து சமீபத்தில் தொடங்கியுள்ளது அப்படின்னா இந்தியா தான். கோஆபரேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன பார்ட் 9B 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 கொண்டு வந்தாங்க. 243 ZHல இருந்து 243 ZT வரைக்கும் இருக்கு. அடுத்து So which is the first G7 country to announce that it will officially recognize state of Palestine in September 2025? ஸோ அதாவது எந்த ஒரு G7 நாடு வந்து பாலஸ்டைனை வந்து ஒரு நாடா வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா பிரான்ஸ். G7 பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். சரியா, ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். அதாவது ஜப்பான், USA, இட்டாலி, சைனா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இதுதான் வந்து G7. G8 அப்படின்னா ஜூஸ் வித் ரஷ்யன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா ரஷ்யா வந்து ஆட் ஆயிடும். ரைட்டா? ஸோ இந்த G7 பொறுத்த வரைக்கும் G7 உச்சி மாநாடு வந்து 50வது உச்சி மாநாடு இட்டாலியில, 51வது கனடாவில், 52வது பிரான்ஸ்ல நடக்குது. ரைட்டா? 50, 51, 52 தெரிஞ்சுக்கணும். ICF. அடுத்து எந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி ட்ரேசஸ் மிஷன் அப்படின்ற ஒன்று, அதாவது பூமியினுடைய காந்த பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்கான ட்ரேசஸ் மிஷனை எந்த விண்வெளி நிறுவனம் தொடங்கியுள்ளது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நாசா தான். நாசா வந்து அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். ESA அப்படின்றது ஐரோப்பாவினுடைய, எஸ்ரோ அப்படின்றது இந்தியாவினுடைய, ஜாக்சான்றது ஜப்பானுடையது. 1969 ஆகஸ்ட் 15 இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. பெங்களூர்ல தலைமையகம், வி நாராயணன் தலைவர். அடுத்து எந்த நாட்டில் வச்சு 15வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP15 டு த ராம்சார் கன்வென்ஷன், நல்லா தெரிஞ்சுக்கணும், COP15 டு த ராம்சார் கன்வென்ஷன் நடந்துச்சுன்னா ஜிம்பாபேல எங்க அப்படின்னா நயகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, அந்த நயகரா ஃபால்ஸ்ல தான் வந்து நடந்திருக்குது. ஸோ இதுல வந்து இந்த COP15 டு த ராம்சார் கன்வென்ஷன் இது வேற. பட் ஆனா உங்களுக்கு யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, UNCFF மாதிரி. ஸோ அதுல COP27, COP28, COP29, COP30 ரொம்ப முக்கியம். இந்த COP30 இப்ப நடக்க போகுது. ஸோ COP27 இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா EU, AB ஞாபகம் வச்சுக்கோங்க. எகிப்து, UAEல எங்கன்னா துபாயில. AB அப்படின்றது அஜர்பைஜானுடைய தலைநகரம் பாக்குல. பீன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரேசில். நவம்பர் 2025 COP30 நடக்க போகுது. COP அப்படின்றது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இந்த COP15க்கும் இந்த COP27க்கும் சம்பந்தம் கிடையாது. இது COP15 டு த ராம்சார் கன்வென்ஷன். ஆனா இது எல்லாம் வேற. இது வந்து யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ரைட்டா? UNCCC. ஸோ அதனுடைய COP. ஸோ 27, 28, 29, 30 இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. EUAP. அடுத்து ஸோ எந்த ஒரு சர்வதேச அமைப்பு வந்து குளோபல் ஸ்பெக்ஸ் 2030 அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 2030க்குள்ள வந்து அனைவருக்கும் மலிவு விலையில் கண் சிகிச்சை அளிப்பதற்காக குளோபல் ஸ்பெக்ஸ் 2030 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உலகளாவிய முயற்சியை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது அப்படின்னா அது உலக சுகாதார அமைப்பு தான். யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் 27 நாடுகளை கொண்டதுதான் யூரோப்பியன் யூனியன். யூனிசெஃப் வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் 1946 உருவாக்கப்பட்டது. நியூயார்க்ல தலைமையகம் இருக்குது. கேத்ரின் ரசல் தான் தலைவர். உலக வங்கி 1944 உருவாக்கப்பட்டது. பிரெட்டன் கான்ஃபரன்ஸ் மூலியமா உருவாக்கப்பட்டது. வாஷிங்டன் டிசியில தலைநகரம் இருக்கு. உலக சுகாதார அமைப்பு ஜெனிவால தலைமையகம் இருக்கு. ஏப்ரல் 7, 1948 உருவாக்கப்பட்டது. இதே 1948 தான் IUCN உருவாக்கப்பட்டது. டெட்ரோஸ் தான் தலைவர். வேர்ல்டு ஹெல்த் டே எப்பொழுதுனா ஏப்ரல் 7. 45 யுனெஸ்கோ உருவாக்கப்பட்டது. 46 யூனிசெஃப் உருவாக்கப்பட்டது. 48 வந்து IUCN உலக சுகாதார அமைப்பு உருவாக்கப்பட்டது. அடுத்து தாய்லாண்டும் கம்போடியாவும் 2 பேருமே வந்து ஒரு ஒப்பந்தத்துல சைன் பண்ணாங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு கேட்கறாங்க. ட்ரூஸ் அக்ரிமெண்ட். இந்த மான்ட்ரியால் அப்படின்றதுல வந்து ஒரு புரோட்டோகால் பேர் இருக்குது. மான்ட்ரியால் புரோட்டோகால் 1987 ஓசோன் லேயரை பாதுகாப்பதற்காக போடப்பட்ட ஒரு புரோட்டோகால் சைன். இதுதான் வந்து மான்ட்ரியால் புரோட்டோகால். அடுத்து COP15 டு ராம்சார் கன்வென்ஷன், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஜிம்பாபேல நடந்தது. அடுத்து ரீசெண்டா கம்சாட்கா அப்படின்ற ஒரு மாகாணத்துல வந்து 8.7 மேக்னிடியூட் ரெக்டர் அளவிலான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. காம்சாட்கா தீபகற்பத்தில்.
ஸோ அது வந்து எந்த ஒரு நாட்டில் இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய காமச்சட்கா தீபகற்பம். தீபகற்பம் அப்படின்றது இந்த மாதிரி முக்கோண வடிவில் நிலம் இருக்கும், 3 பக்கமும் கடல் இருக்கும். கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025 எந்த நகரத்துல நடக்க போகுது அப்படின்னா ஜெய்ப்பூர்ல தான் நடக்க போகுது. எப்பன்னா நவம்பர் 2025. கேலோ இந்தியா அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கேலோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் இருக்கு, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் இருக்குது, கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நவம்பர் 2025 தான் நடக்க போகுது. எங்கன்னா ஜெய்ப்பூர்ல. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 எங்க வச்சு நடக்குது அப்படின்னா தாத்ரா நகர் ஹவேலி தமன் அண்ட் டியூ. இது வந்து ஒரே இடம் தான். முன்னாடி வேற வேற யூனியன் பிரதேசங்களா இருந்துச்சு, இப்போ ஒரே யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி தமன் அண்ட் டியூ. இதுக்கு வந்து இதனுடைய சின்னமா என்ன வச்சிருக்காங்கன்னா பேர்ல் வச்சிருக்காங்க. இதனுடைய சின்னமாக எதை வச்சிருக்காங்கன்னா பேர்ல். பேர்ல்னா வந்து நம்ம முத்துன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து பேர்ல எதை மீன் பண்றாங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நகோவா பீச் இருக்குல்ல, அந்த நகோவா பீச்ல இருக்கக்கூடிய ஒரு டால்பின் தான் வந்து பேர்ல். பேர்ல். அடுத்தது இதுல முதல் இடத்துல வந்து மணிப்பூர், 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல நாகாலாந்து. மண் மா நா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் மனா. ஸோ மணிப்பூர், மகாராஷ்டிரா, நாகாலாந்து. கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் 2025 இது ஃபர்ஸ்ட் டைம் இது நடந்திருக்கு. தால் ஏரியில. தால் ஏரி எங்க இருக்கு? ஸ்ரீநகர்ல இருக்கு. ஸ்ரீநகர் எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இங்க சின்னம் வந்து ஹிமாலயன் கிங்ஃபிஷர். முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம். கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 இது 2 பதிப்பாக நடந்துச்சு. முதல் பதிப்பு லடாக்கின் தலைநகரமான லேலையும், அடுத்து 2வது பதிப்பு, அதாவது 2வது கட்டம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய குல்மர்க்லையும். இதனுடைய சின்னம் வந்து ஸ்னோ லெப்பர்ட். இதுல முதல் இடத்துல ஆர்மி, 2வது இடத்துல ஹிமாச்சல பிரதேசம், 3வது இடத்துல லடாக் இருக்காங்க. அடுத்து கேலோ இந்தியா பேரா கேம்ஸ் 2025 நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கு. சின்னம் வந்து உஜ்வாலா. முதல் இடத்துல வந்து ஹரியானா, அடுத்து தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 7வது பதிப்பு பீகார் வச்சு நடந்துச்சு. சின்னம் வந்து கஜ சிம்ஹா. இதுல வந்து ஷார்ட்கட் எப்படி வச்சுன்னா மகாரா அப்படின்னு வச்சுக்கோங்க. மகாரா. ஸோ அப்போ மகாராஷ்டிரா முதல் இடத்துல, ஹரியானா 2வது இடத்துல, ராஜஸ்தான் 3வது இடத்துல இருக்குது. ஓகே. அடுத்து ரக்பி பிரீமியர் லீக் 2025 நடந்துச்சு. அந்த ரக்பி பிரீமியர் லீக் 2025 ஜெயிச்சது யாருன்னா சென்னை புல்ஸ். ஸோ அந்த சென்னை புல்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சென்னை புல்ஸ் ஜெயிச்சதுல இது வந்து எந்த இடத்துல வச்சு நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிராவினுடைய தலைநகரமான மும்பைல வச்சுதான் நடந்துச்சு. அடுத்து ஸோ யார் வந்து முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீரர்? கிட்டத்தட்ட 3 ஃபார்மேட் அப்படின்னா T20 இன்டர்நேஷனல், T20 இன்டர்நேஷனல் 20 ஓவர் மேட்ச், அடுத்து ODI ஒன் டே இன்டர்நேஷனல் 50 ஓவர் மேட்ச், அடுத்து டெஸ்ட் கிரிக்கெட். இந்த 3த்துலயுமே வந்து செஞ்சுரி எடுத்த முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா அவர்கள். T20, ODI, டெஸ்ட். அடுத்து 19 வயதுக்கு உட்பட்ட கிரிக்கெட் போட்டியில வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து ODI செஞ்சுரி, ஒன் டே இன்டர்நேஷனல் செஞ்சுரி அடிச்ச மிக இளம் வீரர் வந்து யார் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி. அடுத்து உலக பாக்ஸிங் கோப்பை 2025 வந்து இந்தியன் டீம் வந்து டோட்டலா எத்தனை பதக்கங்களை வென்றார்கள் அப்படின்னா 11 பதக்கங்கள். 3 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம். கசகஸ்தான்ல வச்சு நடந்துச்சு. கசகஸ்தானினுடைய தலைநகரமான அஸ்தானால வச்சு நடந்திருக்கு. 88வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து யார் அப்படின்றது கேட்கறாங்க. 88 ஒரே மாதிரி இருக்கு. ஸோ டிடி ஒரே மாதிரி இருக்கு. திவ்யா தேஷ்முக் அவர்கள் தான். ஸோ 85வது வந்து பி ஷியாம் நிக்கல். சரியா? இங்க வருங்க 5, இங்க 5 மாதிரியே தான் இருக்கு. எஸ் ஷாம் நிக்கல். அடுத்து 86 6. ஸோ எஸ் ஸ்ரீஹரி. அடுத்தது வந்து ஏன்னா இந்த 2 கொஞ்சம் குழப்பம், அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 87 ஸோ இங்கேயும் பாருங்க 7 மாதிரி தான் இருக்கு. 7 ஹரிகிருஷ்ணா. 8 ஒரே மாதிரி இருக்கு. திவ்யா தேஷ்முக். 89 ஸோ 9 இப்படி போடுறாங்க. இது அப்படியே நம்ம திருப்பி போட்டா இந்த மாதிரி ஆயிரும். ஆர். சரியா? இப்படி போடுறாங்க, இது அப்படியே திருப்பி போட்டா இப்படி. ஸோ ஆர். ரோஹித் கிருஷ்ணா. ஸோ டென்னிஸ்ல வந்து முக்கியமா கிராண்ட் ஸ்லாம்ஸ் வந்து இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. 2025 பதிப்பு. ஸோ டோட்டலா டென்னிஸ்ல வந்து முக்கியமான கிராண்ட் ஸ்லாம்ஸ் வந்து ஒரு 4 தான். வரிசையா இதே ஆர்டர்ல தான் நடக்கும். ஏ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல AF, அடுத்து WU. சரியா? WU. ஆஸ்திரேலியன் ஓபன் இது வந்து ஜனவரி மாசம் நடக்கும். ஹார்கோட்ல நடக்கும். ஆண்கள் ஒற்றையர் பதக்கத்தை வென்றது ஜன்னிக் சின்னர், இத்தாலியை சேர்ந்தவர். பெண்கள் ஒற்றையர் பதக்கத்தை ஜெயிச்சது வந்து மேடிசன் கீஸ், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. பிரெஞ்சு ஓபன் மே டு ஜூன் தான் நடக்கும். கிளே கோர்ட்ல நடக்கும்.
அதாவது ஆஸ்திரேலியன் ஓப்பனும் கடைசியா நடக்கிற யூஎஸ் ஓப்பனும் ஹார்ட் கோர்ட்ல நடக்கும். பிரெஞ்சு ஓப்பன் கிளே கோர்ட்ல ஆண்கள் ஒற்றையர் பட்டம் கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின், பெண்கள் ஒற்றையர் பட்டம் கொக்கோ கவுஃப் அமெரிக்கா. விம்பிள்டன் ஜூன் டு ஜூலை நடக்கும் கிராஸ் கோர்ட் ஆண்கள் ஒற்றையர் பட்டம் வந்து ஜென்னிக் சின்னர் இத்தாலி, பெண்கள் ஒற்றையர் பட்டம் ஈகா ஸ்வியாதெக் போலாந்து. அமெரிக்க ஓபன் ஆகஸ்ட் டு செப்டம்பர் ஹார்ட் கோர்ட்ல நடக்கும் ஆண்கள் ஒற்றையர் பட்டம் கார்லோஸ் அல்கராஸ் ஸ்பெயின், பெண்கள் ஒற்றையர் பட்டம் அரைனா சபலெங்கா பெலாருஸ். அடுத்து கொக்கோ உலகக்கோப்பை இந்தியா. சரியா, கொக்கோ உலகக்கோப்பை வந்து இந்தியாவில் வச்சு நடந்திருக்கு. இந்தியாவில் நியூ டெல்லியில முதல் தடவை நடந்திருக்கு. இதுல ஆண்கள் டைட்டிலும் சரி பெண்கள் டைட்டிலும் ஜெயிச்சது யாருன்னா இந்தியா. இந்த இரண்டு அணியுமே வந்து யாரை தோக்கடிச்சு ஜெயிச்சாங்கன்னா நேபாளம் தான். கபடி உலகக்கோப்பை இங்கிலாந்து வச்சு நடந்திருக்குது. இதுல ஆண்கள் சைட்ல ஜெயிச்சதும் இந்தியா தான், பெண்கள் சைட்ல ஜெயிச்சதும் இந்தியா தான். யாரை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்கன்னா இங்கிலாண்டை தோற்கடிச்சு ஜெயிச்சாங்க. முக்கியமான ஒரு சில தேசிய அளவிலான இருக்கக்கூடிய விளையாட்டு அமைப்புகள். ஆல் இந்தியா கபடி ஃபெடரேஷன், பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் 1950 உருவாக்குறாங்க. வாலிபால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா 1951 அடுத்த வருஷமே. பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா 1934. ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் 1937. அடுத்து விளையாட்டுத் துறையிலேயே மிக உயரிய விருதாக கருதப்படும் கேல் ரத்னா விருது. சரியா, கேல் ரத்னா விருது. அதற்கு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து அதுக்கு காசு கொடுப்பாங்க. ரைட்டா, இந்த கேல் ரத்னா விருது வந்து முன்னாடி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு அழைத்தாங்க. ஆனா ஆகஸ்ட் 2021 இதனுடைய பெயரை வந்து மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுன்ட்டு பேர் மாத்தினாங்க. மேஜர் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு அறிமுகப்படுத்துறப்ப முதல் தடவை, அதாவது 1991, 92 யார் முதல் தடவை வாங்கினாங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அடுத்து நேஷனல் கேம்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. 38வது பதிப்பு. 38வது பதிப்பு உத்தரகாண்டின் தலைநகரமான டேராடூன்ல வச்சு நடந்துச்சு. அதனுடைய சின்னம் வந்து மௌலி, டார்ச் பேர் வந்து தேஜஸ்வினி, இதுக்கு கருப்பொருள் வந்து கிரீன் கேம்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பரிசு வந்து சர்வீசஸ், அதாவது இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்னுடைய டீம் சர்வீசஸ் வாங்கினாங்க. 2வது மகாராஷ்டிரா, அடுத்து கர்நாடகா. 39வது பதிப்பு வந்து எங்க வச்சு நடக்குதுன்னா மெகாலயால நடக்க போகுதுன்னா மெகாலயால வச்சு நடக்க போகுது 39வது பதிப்பு. அடுத்தது recently Ministry of Statistics and Program Implementation launched which mobile application for seamless access to official data. அதாவது புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தரவை வந்து தடையின்றி அணுகுவதற்கான எந்த மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியதுன்னா இது ஈஸி, பேர்லயே இருக்கு, ஸ்டாட். இங்கேயுமே ஸ்டாட். சரியா, கோ ஸ்டாட்ஸ் அப்படின்ற ஒரு செயலி தான். அடுத்து விவா மண்டபம் அப்படின்ற ஒரு திட்டத்தை, மேரேஜ் ஹால் திட்டத்தை எந்த மாநிலம் வந்து அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்கன்னா பீகார். அடுத்து ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல்ஸ் F4S அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து FIFA, அதாவது இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபெடரேஷன் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நடத்த போறாங்கன்னா யுனெஸ்கோனுடைய விரிவாக்கம் என்ன? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன். 1945 உருவாக்குனது. பாரிஸ்ல தலைமையகம் இருக்கு. ஆட்ரே அசோலே தலைவர். உலக வங்கி ஆகட்டும், அடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆகட்டும், ரெண்டுமே 1944 பிரெட்டன் உட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் உருவாக்குனாங்க. ரெண்டுத்தினுடைய தலைமையகமும் வாஷிங்டன் டிசியில தான் இருக்குது. உலக வங்கிக்கு தலைவர் யாருன்னா அஜய் பங்கா. இந்தியா ஆல்வேஸ். நெக்ஸ்ட் யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1965 உருவாக்கப்பட்டது. நியூயார்க்ல தலைமையகம் இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 48 உருவாக்கப்பட்டது. ஜெனீவால தலைமையகம் இருக்கு. டெட்ரோஸ் வந்து தலைவர். அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஜூன் 2025 ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ட அமைப்பு வந்து RBI, ரிசர்வ் வங்கி. ஏப்ரல் 1, 1935 உருவாக்குனாங்க. நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் 1982 உருவாக்குனாங்க. செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா 1988 உருவாக்கப்பட்டு சட்டப்பூர்வ அமைப்பாக மாறப்பட்டது 1992, 4 வருஷம் கழிச்சு. தலைவர் வந்து துஹின் கண்ட பாண்டே. நீத்தி ஆயோக் ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. அடுத்து இந்தியாவினுடைய முதல் UPI, அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் பவர்ட் பேங்க் பிரான்ச்சை வந்து பெங்களூர்ல வந்து யார் ஆரம்பிச்சாங்க? ஸ்லைஸ். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், அதாவது நிலக்கரி அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட சமூக மேம்பாட்டு கட்டமைப்பின் பெயர் வந்து என்ன அப்படின்னா ரெக்ளைம் அப்படின்ற ஒன்று. ரெக்ளைம். இந்தியாவினுடைய முதல் QR அடிப்படையிலான, QR கோடுன்னு சொல்லுவாங்கல்ல, குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அடிப்படையிலான டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ் சிஸ்டம் வந்து எந்த ஒரு நகரத்துல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இண்டோர். QRனுடைய விரிவாக்கம் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். அடுத்து எந்த மாநில அரசு வந்து சக்தி ஸ்ரீ அப்படின்ற ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒடிஷா சக்தி ஸ்ரீ. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில்
பெண் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சக்திஸ்ரீ என்ற சிறப்பு திட்டத்தை தொடங்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளதுன்னா ஒடிஷா. அடுத்து இஸ்ரோவும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அது எதற்காக அப்படின்னா ஆழ்கடல் மூழ்கக்கூடிய மத்ஸ்யா 6000 சரியா, மத்ஸ்யா 6000 அப்படின்ற ஒரு வாகனத்தை வந்து உருவாக்குவதற்காக. ஸோ அந்த ஒரு அந்த திட்டத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்றது கேட்கறாங்க. இது வந்து சமுத்திராயன் திட்டம். சமுத்திராயன் இந்த இதுதான் வந்து வாகனம் கிட்டத்தட்ட கடலுக்கு அடியில் 6000 அடி போக போகுது. மத்ஸ்யா 6000. அடுத்து எந்த மாநில அரசு வந்து ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்கில் திட்டம் ஸ்கில் ஸ்கீம் அதாவது சிஎம் ஃபிளைட் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டு வேலைக்கான இளைஞர்களுக்கான வெளிநாட்டு மொழி திறன் திட்டத்தை அதாவது சிஎம் ஃபிளைட் அப்படின்றது எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னா அஸ்ஸாம். சிஎம் ஃபிளைட் வந்து அஸ்ஸாம். அடுத்தது சூரியமுகி தேவி who died at the age of 85 was related to which classical dance? ஸோ தன்னுடைய 85வது வயதில் இறந்து போன சூரியமுகி தேவி வந்து எந்த ஒரு பாரம்பரிய நடனத்து கூட தொடர்புடையவங்க அப்படின்னா மணிப்பூரி. அடுத்தது V.S. அச்சுநாதன் அவர்கள் வந்து எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்? அவர் இறந்து போயிட்டார் 101வது வயசுல. அவர் எந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்னா கேரளா. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாட்டிக் வீடியோஸ் இருக்குல்ல, நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து ஸ்டாட்டிக் வீடியோஸ் இருக்கு. அந்த ஸ்டாட்டிக் வீடியோஸ்ல வந்து கிளாசிக்கல் டான்சஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. பரதநாட்டியம், கதக், மணிப்பூரி, கதகளி, அதுக்கப்புறம் வந்து ஒடிசி இருக்குது, அதுக்கப்புறம் குச்சிப்புடி இருக்குது, இந்த மாதிரி அதுக்கப்புறம் சட்ரியா அப்படின்ற ஒரு நடனம் இருக்கு, அடுத்து சாவு அப்படின்ற நடனம் இருக்கு. இந்த மாதிரி அனைத்து கிளாசிக்கல் டான்ஸஸுமே நம்ம கம்ப்ளீட்டா A to Z பக்காவும் முடிச்சாச்சு. ஷார்ட்கட்டோட முடிச்சிருக்கோம் ரைட்டா. ஸோ அதையுமே வந்து ஒரு தடவை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். எதனுடைய இடத்துல ஜூலை 2025 ஓகே. தேங்க்யூ.